சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் 1500 கிலோ ரசாயம் கலந்த தர்பூசணியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கோடை வெயில் அதிகரித்து வருவதால் நீர், இளநீர், தர்பூசணி ஆகியவற்றின் தேவையும் அதிகரித்துள்ளது. இவற்றை பயன்படுத்தி பெரும்பாலானோர் தரமற்ற குடிநீர், ரசாயனம் கலந்து பழுக்க வைத்த தர்பூசணி உள்ளிட்டவற்றை விற்பனை செய்து வருகின்றனர். இவற்றை தடுக்க அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கின்றனர். அதன்படி சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் சாலையோரம் விற்பனை செய்யப்படும் தர்பூசணி கடைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் ரசாயனம் கலந்த தர்பூசணியை வெட்டி பார்த்தால் வழக்கத்தை விட அதிக சிவப்பு நிறத்தில் இருக்கும். டிஷ்யூ பேப்பரால் தொட்டு பார்க்கும்போது சிவப்பு நிறம் ஒட்டினால் ரசாயனம் கலந்ததை அறியலாம் என்றும், இது முழுக்க முழுக்க கெமிக்கல் என்பதால் உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடாது. சுவைக்காக சர்க்கரை பாகுடன் கலந்து ரசாயனம் பூசப்படுகிறது. இதனால் எவ்வித வித்தியாசமும் தெரியாது. இதை சாப்பிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் வெறும் கையில் முழம் போடுவதை திமுகவினரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வாங்க இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக சட்டசபையில் தமிழக நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். ஆனால் உயர்கல்வி மானிய கோரிக்கையிலோ அல்லது தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானிய கோரிக்கையிலோ இந்த திட்டத்திற்கு 1 ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை. யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் அமைச்சர்? தமிழக மாணவர்களையா? எப்படியும் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க இயலாது என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பிறகு ஏன் இந்த வெற்று அறிவிப்பு? நிதியே ஒதுக்காமல் இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு என எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சட்டமன்றத்தில் பேசுகிறார் தமிழக நிதியமைச்சர்? மானிய கோரிக்கையில் விலையில்லா மடிக்கணினி வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. எந்த நிதியை வைத்து மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப் போகிறார், எப்போது வழங்கப் போகிறார் என்பதை அமைச்சர் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதை அண்ணாமலை அறிக்கையுடன் வீடியோ வடிவிலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்ற பெண் உதவியாளருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுத்து மாவட்ட நீதிபதி மனிதத்தன்மையற்ற முறையில் செயல்பட்டு உள்ளார் என்று தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம், மகப்பேறு விடுப்பு வழங்க மறுத்ததால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உதவியாளராக பெண் ஒருவர் பணிபுரிந்து வருகிறார். அவரின் கணவர் 2020ஆம் ஆண்டில் இறந்துவிட்டார். பின்னர் 2024ஆம் ஆண்டில் மறுமணம் செய்தார். கருவுற்ற அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி மகப்பேறு விடுப்பு கோரி விண்ணப்பம் செய்தார். ஆனால் பெண் உதவியாளரின் திருமணத்திற்கு ஆதாரம் இல்லை, கருவுற்ற பிறகே மறுமணம் நடந்துள்ளது என்று கூறி மகப்பேறு விடுப்பு வழங்க மறுத்து குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி விண்ணப்பத்தை திருப்பி அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் வணிகத்தால் சென்னையில் 2000த்திற்கும் மேற்பட்ட மளிகை கடைகள் மூடப்பட்டதால் தொழிலில் தாக்குப்பிடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டுறவு சங்கங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் 300க்கும் மேற்பட்ட பல்பொருள் அங்காடிகளை நடத்தி வருகிறது. தனியார் அங்காடிகள் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் தள்ளுபடி, டோர் டெலிவரி உள்ளிட்ட சலுகைகளை வழங்கி வருகின்றனர். தற்போது ஆன்லைன் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் 10 நிமிடங்களில் டோர் டெலிவரி, அதிக தள்ளுபடி என பல சலுகைகளை வழங்குகின்றன. இதனால் மக்களுக்கு வீட்டில் இருந்தபடியே குறைந்த விலைக்கு மளிகை உள்ளிட்டவை கிடைக்கின்றன. எனவே ஆன்லைன் நிறுவனங்களின் போட்டியை சமாளிக்க முடியாமல் சென்னையில் இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட மளிகை கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆன்லைன் நிறுவனங்களின் போட்டியை சமாளித்து தொழிலில் தாக்குப்பிடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டுறவு சங்கங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன. அனுமதியின்றி போராட்டம் நடத்தப்படுவது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துவதை விடுத்து உடனே அபராதம் விதிக்கலாம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழர் இனப்படுகொலையை கண்டித்தும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் 2013ஆம் ஆண்டு மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் அரியலூரில் ரயில் மறியலில் ஈடுபட்டதாக அமைச்சர் சிவசங்கர் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் சிவசங்கர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தியுள்ளதாக கூறி 2 வழக்குகளையும் ரத்து செய்தார்.
அப்போது அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துவதற்கு பதிலாக உடனே அபராதம் விதிக்கலாமே என அரசுக்கு யோசனை தெரிவித்தார். மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. திமுகவின் கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மும்மொழிக் கொள்கையை முன்வைத்து தமிழகத்தில் நடத்தப்படும் அற்பத்தனமான அரசியல் நடவடிக்கைகளால் தமிழக குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று மத்திய அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். முக்கிய ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 5 இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வார் என்று அந்நாட்டு அதிபர் அனுரா திசநாயக்கே தெரிவித்துள்ளார்.